ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இயல் இரண்டில் வந்து சிலப்பதிகாரம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மை வந்துட்டு சுற்றி நிறைய இயற்கை இருக்கிறது, ஓகேங்களா. இந்த இயற்கையை வந்துட்டு சோழனுடைய செயல் மூலியமாக கம்பேர் பண்ணி அந்த இயற்கையை வந்துட்டு போட்டுடுறாங்க இந்த பாடலில். அதுதான் அதில் வந்துட்டு 3 இயற்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், ஞாயிறு, மலை. திங்கள் அப்படின்னா நிலா, ஞாயிறுனா சூரியன், மாமலை அப்படின்னா மலை. ஓகேங்களா. இந்த 3 பற்றி சொல்லியிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார். கொங்கு அப்படின்னா மகரந்தம், ஓகேங்களா. அலர் அப்படின்னா மலர்னு அர்த்தம். மலர்ந்த மலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முழுசாக ஒரு மலர்ந்த மலர் அப்படின்னு. தார் அப்படின்னா மாலை. அப்போது கொங்குனா மகரந்தம்னா தேன், ஓகேங்களா. தேன் நிறைந்த மலர்ந்த மாலை அணிந்த சென்னினா சோழ மன்னன். இந்த இடத்துல சென்னிங்கிறது சோழ மன்னனை குறிக்குது. சோழ மன்னனுடைய குளிர் வெண்குடை போன்று. குளிர் வெண்குடை அப்படின்னா அவருடைய ஆட்சி, குளிர்ந்த ஆட்சி. அவருடைய ஆட்சி மூலியமாக மக்கள் வந்துட்டு அவருடைய ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து ஒரு குளிர் வெண்குடை போன்று இருக்கிறது, ஓகேங்களா. அது போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் திங்கள்னா நிலான்னு சொன்னோமா, அந்த நிலா குளிர்ந்த ஒளியை வந்து மக்களுக்கு கொடுத்து மக்களை வந்து இன்பமடைய செய்கிறது. அதனால் குளிர்ந்த வெண்குடையையும் அது நிலா கொடுக்குற அந்த வெளிச்சத்தையும் வந்து கம்பேர் பண்ணி திங்களை போற்றுதும் சொல்லியிருப்பாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு பேராக்கு வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்கொடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம். சோழ மன்னனுடைய ஆட்சியையும் அந்த திங்களையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதான் ஃபஸ்ட்டு பேரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயிறு போற்றுதும் காவேரி நாடன் திகிரி போல் அப்படின்னா, திகிரினா வந்துட்டு ஆணை சக்கரம், ஓகேங்களா. காவேரி நாடன் அப்படின்னா காவேரி ஆறு பாயக்கூடிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சோழ மன்னன், ஓகேங்களா. திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படின்னா என்னென்னா, சோழ மன்னன் வந்து கையில் வச்சுருப்பார், இந்த விரலில் வச்சுருப்பாங்க இல்லையா, விஷ்ணு விரலில் வச்சுருப்பார் இல்லைங்களா, ஒரு சக்கரம் மாதிரி. அதே மாதிரி சோழ மன்னன் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆணை சக்கரம் வந்து எப்போதும் வலதுபுறமாக தான் சுற்றி வரும். அதே மாதிரி ஞாயிறுனா என்னென்னு சொன்னால் கதிரவன், சூரியன். அதே போல் சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னா மேரு அப்படின்னா வந்து இமயமலை, ஓகேங்களா. மேருனா என்னென்னு சொன்னால் இமயமலை. பொற்கோட்டுனா பொன்மையான சிகரமுடைய மேருமலையை வந்துட்டு வலதுபுறமாக சுற்றி வருகிறது கதிரவன். அப்போது இவருடைய ஆணை சக்கரம் வந்துட்டு ஒரு மன்னனுடைய ஆட்சியை வந்து குறிக்கக்கூடியது. ஆணை சக்கரம் எப்படி வலதுபுறமாக சுற்றுதோ அதே போல் கதிரவன் சுற்றுறதுனால கதிரவனை போற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பேரா இங்கே பாருங்கள். கதிரவன் போற்றுவோம் காவேரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்டு பேராகிராஃபு. மாமலை போற்றுதும் நாம நீர் அப்படின்னா கடல் நீர், அச்சம் தரக்கூடிய கடல் நீர். நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரந்துலான் அப்படின்னா, அதாவது கடல் நீர் அப்படின்னா கடல் நீரை வந்து எல்லையாக கொள்ளக்கூடிய ஒரு மக்கள். கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா அச்சத்தோடு தான் இருப்பாங்க. எப்போ வெள்ளம் வரும், எப்போ இது வரும்னு தெரியாமல் அச்சத்தோடு தான் இருப்பாங்க. அத்தகைய மக்களை வந்துட்டு காப்பாற்றி ஒரு வேலியாக இருந்து அந்த சோழ மன்னன் வந்துட்டு தன்னுடைய அருளை வந்து பயன்படுத்தி அந்த மக்களை வந்து காப்பாற்றுறாரு. அதே போல் மலை என்ன பண்ணுதுன்னா, மலை வந்துட்டு வானத்தில் இருந்து மலையாக சுரந்து மக்களை வந்துட்டு
காக்கிறது, தன் மழை பெய்வதன் மூலம் மக்களை காக்கிறது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்துட்டு மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்டு பேர். வான்மலை வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம், கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும். ஓகேங்களா, முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும். திங்கள் அப்படின்னா என்னென்னா நிலவு. திங்கள்னா என்ன? நிலவு. கொங்குனா மகரந்தம். அலர்னா முழுசாக மலர்ந்த மலர் தான் அலர்னு சொல்லுவாங்க, அதான் மலர்தல். திகிரினா ஆணை சக்கரம், பாடல்லே சொல்லியிருப்போம் ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான. பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம். பொற்கோட்டு மேருமலைன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம். மேருனா இமயமலை. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை. அலினா என்னென்னா கருணை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாடலுடைய பொருள். சேம் அதே தான் வரும் கண்டென்ட்டு, அதனால் ஒரு தடவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பேராக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தேன் நிறைந்த ஆத்தி மலர். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். என்ன மலர் மாலைன்னு கீழே ஆப்ஷனில் கேட்பாங்க. ஆத்தி மலர். ஓகேங்களா, ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்றக்குடை குளிர்ச்சி பொருந்தியது. அவனுடைய வெண்குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதன் போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலக மக்களுக்கு என்ன கொடுக்குது? இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேரால் என்ன சொல்லியிருந்தோம்? காவேரி ஆறு. காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனுடைய ஆணை சக்கரம் எப்படி வலதுபுறமாக சுற்றி வருதோ, கதிரவனும் வந்துட்டு அதே மாதிரி பொன் போன்ற சிகரமுடைய அந்த இமயமலை வந்துட்டு என்ன பண்ணுது? வலதுபுறமாக சுற்றி வருகிறது. அதனால் இதையும் வந்துட்டு போற்றும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆணை சக்கரம் போலவேன்னு சொல்லியிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் வந்துட்டு மழையை போற்றும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நூல்வழி பார்க்கலாமாங்க. இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என எது கூறுதுன்னா சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னா என்னென்னா எத்தனை 5 என்னன்னு பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அதில் சிலப்பதிகாரம் அதில் ஒன்றுங்கிறாங்க. அது இல்லாமல் இதுவே தமிழினுடைய முதல் காப்பியம். சிலப்பதிகாரம் தான் தமிழுடைய முதல் காப்பியம். ஓகேங்களா. இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது திங்கள். இந்த பாடலில் திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது. ஓகேங்களா. இவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. இந்த பாடலில் இந்த இயற்கையை வாழ்த்துறாங்க. அதாவது திங்கள், ஞாயிறு, மழை இந்த மூன்றையும் வாழ்த்துறதுக்காக இந்த நூல் தொடங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர்னு எது கூறுது அப்படின்னா சிலப்பதிகார பதிகம் கூறுது. இவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. இதுவே தமிழுடைய முதல் காப்பியமும் கூட. இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு போட்டுறாங்க. ஓகேங்களா.
சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்துட்டு இரட்டை காப்பியங்கள். இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு இந்த பாடலில் திங்கள் ஞாயிறு மலை ஏன்னா இயற்கையை வந்து வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து தொடங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம், புக் பேக் கொஷின் பார்க்கலாம். கழுத்தில் சூடுவது தார். கழுத்தில் சூடுவது தார். தார்னா வந்துட்டு மாலை. ஓகேங்களா. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கதிரவன்னா சூரியன். சூரியன் வந்துட்டு ஞாயிறுன்னு இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். காவா மாறும். கு ப்ளஸ் அந்த இது ஜாயிண்ட் ஆகி கா, கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். புக் பேக் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கற்க வெல்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம காணி நீளம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.